வணக்கம், என் பெயர் லாவண்யா. நம்ம இதுக்கு முன்னாடி பகுதியில் சட்ட இயல் பயில் நெறியங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். அதனுடைய தொடர்ச்சியாக இந்த பகுதியில் மற்ற பயில் நெறியங்கள் சட்டத்தினுடைய வளர்ச்சியை பற்றி என்ன சொல்லுது, சட்டம் எதிலிருந்து பெறப்பட்டது அப்படின்னு எடுத்துரைக்கிறாங்க. அதில் முதல்ல நம்ம பார்க்கவிருப்பது ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ், அதாவது வரலாற்று முறை பயில் நெறியம். வரலாற்று முறை பயில் நெறியம் என்ன சொல்லுது அப்படின்னா, சட்டத்தினுடைய தொடக்கம் எங்கே இருக்குது அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையுடைய நெறிமுறைகளில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது பிரின்சிபல்ஸ் ஆஃப் கஸ்டமரி ஆக்ஷன்ஸ், இதிலிருந்து தான் சட்டம் என்பது வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை இன்னும் தொடர்ச்சியாக என்ன சொல்கிறாங்கன்னா, ப்ரிமிட்டிவ் லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சட்ட நிறுவனங்கள் தொடக்கத்தில் எப்படி இருந்ததோ அதனுடைய வளர்ச்சி தான் சட்டமாக நமக்கு இன்னைக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் ரெண்டு மேஜரான விஷயங்கள் இந்த ஜூரிஸ்ப்ருடன்ஸ்க்கு நமக்கு இம்பேக்ட்ஃபுல்லாக இருக்குது. அது என்னன்னா, ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன், இன்னொன்று டார்வினியன் தியரி ஆஃப் எவல்யூஷன். இந்த ரெண்டு கான்செப்டுமே சமுதாயத்தில் எப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னும், அந்த திருப்பம் சட்டத்தில் எப்படி ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறதையும் தான் இந்த ஸ்காலர்ஸ் நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அதில் மாண்டெஸ்கியூ அப்படிங்கிறவர் தான் முதல்ல ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படிங்கிறத நமக்கு எடுத்து சொல்கிறாங்க. அவர் தன்னுடைய புத்தகமான ஸ்பிரிட் ஆஃப் லா, அதில் 1748ஆம் ஆண்டு அந்த புத்தகத்தை வெளியிடுறாரு. அதில் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, காஸ் அண்ட் எஃபெக்ட் சமுதாயத்தில் எப்படி இருக்குதோ அதை பொறுத்து தான் சட்டத்தினுடைய வளர்ச்சியும் அமையுது. சமுதாயத்தில் எப்படி என்ன நம்ம செய்யணும், அதுக்கான விளைவுகள் என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் காஸ் அண்ட் எஃபெக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பொறுத்து தான் சட்டமும் வளர்ச்சி அடையுது. இன்னொரு அறிஞரான எட்மண்ட் ப்ரூக் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ரிஃப்ளெக்ஷன்ஸ் ஆன் தி ரெவல்யூஷன் இன் ஃப்ரான்ஸ், அந்த புத்தகத்தில் 1790ஆம் ஆண்டு அவர் சட்டத்தினுடைய வளர்ச்சி முழுக்க முழுக்க நம்மளோட அறநெறிமுறைகள்லையும் நம்மளோட வழக்கங்கள்லையும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல அவர் ஃப்ரெஞ்ச் ரெவல்யூஷன் ஏற்படுத்தின தாக்கத்தினால தான் சட்டம் வளர்ந்துருக்கு, சட்டம் மாறுபட்டிருக்கு அப்படிங்கிற கருத்துலேருந்து அவர் மாறுபட்டு அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீதிபதிகள் தங்களுடைய சட்டத்திலிருந்து எப்படி நமக்கு விளக்க உரை அளிக்கிறாங்களோ அந்த விளக்க உரையிலிருந்து தான் நமக்கு சட்டமே வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. அதனால சட்ட வளர்ச்சியில் நீதிபதிகளுடைய தாக்கம் ரொம்பவே அதிகமாக இருக்குது, நீதிபதிகளுடைய பங்களிப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து இந்த ஸ்கூலில் மற்ற ஜூரிஸ்ட்லாம் என்ன சொல்கிறாங்க, மற்ற சட்ட அறிஞர்கள்லாம் இந்த பயில் நெறியத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, சாவிக்னி அப்படிங்கிற அறிஞர் ரொம்பவே முக்கியமானவர் இந்த வரலாற்று முறை பயில் நெறியத்தில். அவர் தன்னுடைய புரிதலான சட்டம் அப்படிங்கிறது எப்படி இருக்கும், எதை சார்ந்து இருக்கும் அப்படின்னா, அது கஸ்டம்ஸ், ட்ரெடிஷன், கல்ச்சர், சென்டிமெண்ட்ஸ் ஆஃப் த பீப்புள், இதெல்லாம் பொறுத்து தான் சட்டம் இருக்கும். சட்டம் தனித்து செயல்படாது, அது சட்டம் என்பதே இதெல்லாம் வச்சு தான் அமையுது அப்படிங்கிறது தான் தன்னுடைய புரிதலாக அவர் சொல்லியிருக்காரு. அப்படி அவர் அதை எடுத்துரைக்கும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, மக்களுடைய மனசாட்சி, மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கோ அது சட்டத்தை இன்னுமே மேம்படுத்துது, அதுதான் சட்டத்தை வளர்க்குது. ஒரு மனிதன் தன்னுடைய அந்த மனநிலையிலேருந்து எப்போ மாறுபடுறானோ அப்போ சட்டம் மாறுபடுது அப்படின்னும், அதே மாதிரி ஒரு நாடு எப்படி தன்னுடைய நாட்டுரிமைக்காக போராடுதோ அதுவும் சட்டத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது. ஒரு நாடு தன்னோட நாட்டுரிமையை இழக்கும் போது அந்த சட்டமும் அங்கே இல்லாமல் போயிடுது அப்படிங்கிறத சாவிக்னி நமக்கு எடுத்து சொல்கிறாரு. இப்படி அவர் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, ஒரு சொல்லை பயன்படுத்துகிறாரு, அது வோக்ஸ் கெஸ்ட் அப்படிங்கிற சொல். இந்த சொல்லுக்கு பொருள் என்ன அப்படின்னா, இதன் மூலமாக சாவிக்னி நமக்கு வரலாற்று முறை பயில் நெறியத்தை பற்றி என்ன சொல்ல வராரு அப்படின்னா, ஆரிஜின் ஆஃப் லா லைஸ் இன் தி பாப்புலர் ஸ்பிரிட் ஆஃப் த பீப்புள், அதாவது மக்கள் எதை அவங்க முக்கியமாக கருதுகிறாங்களோ, எதை அவங்க தன்னுடைய மனசாட்சியின்படி கொள்கிறாங்களோ அங்கிருந்து தான் சட்டம் என்பதே பிறக்குது அப்படிங்கிறது தான் இந்த ஓல்ட்ஸ் கெஸ்ட் அப்படிங்கிறது மூலிமா அவர் நமக்கு எடுத்துரைக்கிறார். இன்னொரு விதமாக அவர் சட்டத்தோட வளர்ச்சியை சொல்லும்போது, ஒரு மொழி எப்படி வளருதோ அதே மாதிரி சட்டமும் வளருது. மொழிக்கு எந்த விதத்தில் நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோமோ அதே மாதிரி தான் சட்டத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அதனுடைய வளர்ச்சியும் நம்ம பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி மொழியையும் சட்டத்தையும் அவர் ஒற்றுப்படுத்தி சொல்றாரு. அடுத்து இவரோட தியரியை எல்லாருமே ஒத்துக்கலை, நிறைய பேர் இவரோட தியரியை கிரிட்டிசைஸ் பண்ணியிருக்காங்க. இவருடைய இந்த வரலாற்று முறை பயில் நெறியத்தின் புரிதலை எப்படி மாற்றி சொல்லியிருக்காங்க மற்றவங்க அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு புரிதல்
எப்போவுமே ஒரே மாதிரி இருக்காது, மக்களுடைய மனநிலையை பொறுத்து தான் சட்டம் இருக்கும் அப்படின்னா சட்டம் ஒரே மாதிரி இருக்காது, அது மாற்றம் அடைஞ்சிட்டே இருக்கும் அப்படின்னும், முழுக்க முழுக்க மக்களுடைய மனநிலையை வச்சே சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம கோடிஃபிகேஷன், அதாவது இயற்றுமுறை சட்டம் அப்படிங்கிறதே இல்லாமல் போயிடுது, இது முழுக்க முழுக்க இயற்றுமுறை சட்டத்துக்கு அகேன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பலர் வந்து இவரோட இந்த தியரியை கிரிட்டிசைஸ் பண்ணுறாங்க. அதனால் சட்டத்தினுடைய வளர்ச்சியை நம்ம முழுமையாக கான்ஷியஸ்னஸ் பேஸ் பண்ணி, பொதுமக்களினுடைய மனசாட்சியை பேஸ் பண்ணி, மனநிலையை பேஸ் பண்ணியே நம்ம சட்டத்தினுடைய வளர்ச்சியை எடுத்து சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லி பலர் வந்து இதை குற்றம் சொல்கிறாங்க. அடுத்து இதில் வேறு யாரெல்லாம் இருக்காங்க, அடுத்த அறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பல்வேறு கோணங்களில் இந்த வரலாற்று முறை பயில் நெறியத்தை எடுத்து சொல்லும்போது பியூச்சர்ட் அப்படிங்கிற இன்னொரு லீகல் ஜூரிஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சட்டம் அப்படிங்கிறது ஹியூமன் ரேஸ், அதாவது மனித இனத்தினுடைய ஆரம்ப தொடக்கத்திலிருந்தே இருக்குது, அது வந்து பிப்ளிக்கல் ஆரிஜினாவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது இது வந்து ஒரு ஹிஸ்டாரிக்கல் பர்ஸ்பெக்டிவாக வந்து ரெலவெண்ட்டாக இருக்குது சட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ நம்ம கஸ்டமரி லாஸ், நம்மளோட வழக்கு நெறிகளில் நம்ம என்னென்ன பயன்படுத்துகிறோமோ அது எல்லாமே இயற்றப்பட்ட சட்டங்களை விடவே மேலாண்மையாக இருக்குது அப்படின்னு சொல்லி அவர் வந்து பியூச்சர்ட் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பற்றி எடுத்து சொல்கிறாரு. அடுத்து வினோகிராடோஃப் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படிங்கிறது ஒரு கம்பேரிட்டிவ் ப்ராசஸ். பல்வேறு இடங்களில் சட்டம் வேறு வேறு மாதிரியாக இருக்கும், அந்த வேறு வேறு மாதிரி இருக்கக்கூடிய சட்டங்கள் அனைத்தையும் நம்ம ஒற்றுப்படுத்தி அதை கம்பேர் பண்ணி பார்த்து அதில் எது காமனாக இருக்குதோ அதுதான் நம்ம சட்டமாக பயன்படுத்துகிறோம், அது எல்லாத்தையும் ஒன்றிணைத்து தான் நம்ம சட்டமாக பயன்படுத்துகிறோம் அப்படின்னு சொல்லி வினோகிராடோஃப் சொல்கிறாரு. அடுத்து பொலாக் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தோன்னா, பொலாக் வந்து சட்டத்தினுடைய வளர்ச்சியை பற்றி சொல்லும்போது அவர் ஹிஸ்டாரிக்கல் லீகல் இன்ஸ்டிடியூஷன்ஸும் கஸ்டம்ஸும் தான் வந்து ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது when it comes to கம்பேரிட்டிவ் மெத்தட். அதாவது நம்ம ஒற்றுப்படுத்தி பார்க்கும்போது, நம்ம பொருத்தி பார்க்கும்போது பல சட்ட நிறுவனங்களும் பல அறநெறிகள், நம்ம பயன்படுத்தக்கூடிய பல அறநெறிகளையும் ஒன்று சேர்த்து தான் நம்ம இது சட்டம் எப்படி வளருது அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்த சட்ட ஸ்காலரான சர் ஹென்ரி மெயின் தன்னுடைய புத்தகமான ஏன்ஷியன்ட் லா, அதில் 1861 ஆண்டு அவர் ஹிஸ்டாரிக்கல் கம்பேரிட்டிவ் மெத்தட் அப்படின்ற ஒரு முறையை அறிமுகப்படுத்துகிறாரு. ஹென்ரி மெயின் ஹிஸ்டாரிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் மூலியமாக நமக்கு எடுத்து சொல்கிறாரு. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பல சமுதாயங்களில் பல விதமாக வந்து சட்டம் பார்க்கப்படுது, ஆனால் அதில் நமக்கு ஒரு ஒற்றுமை தெரியுது, சில சிமிலர் பேட்டர்ன்ஸை நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி அவர் சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, பேட்ரியாரிக்கல் பேட்டர்ன் அப்படிங்கிற பேட்டர்ன் ரொம்பவே காமனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. பேட்ரியாரிக்கல் பேட்டர்னா என்ன அப்படின்னா, தந்தை மரபு வழி நம்ம பயன்படுத்தக்கூடிய அறநெறிகள் தான் வந்து பேட்ரியாரிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது ஒரு சமுதாயம் இருக்குது அப்படின்னா அந்த சமுதாயத்தில் தந்தை வழியில் நம்ம என்னென்ன அறநெறிகள்லாம் நம்ம குடும்பத்தில் வழக்கத்தில் இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்மளுடைய அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு செல்வது, இதுதான் நம்ம பேட்ரியாரிக்கல் பேட்டர்ன் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இந்த பேட்ரியாரிக்கல் பேட்டர்ன் வந்து நம்ம சமுதாயத்தில் நம்ம சமுதாயத்தில் மட்டும் இல்லாமல் பல சமுதாயங்களில் அது வந்து நமக்கு சட்டத்தினுடைய வளர்ச்சிக்கு நமக்கு ஒரு முக்கியமான காரணமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் இன்னொரு விஷயம் அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இப்படி நம்ம சட்டத்தினுடைய வளர்ச்சியை பார்க்கும்போது அது வந்து ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்லேருந்து கான்ட்ராக்ட் அப்படிங்கிற ஒரு கேரக்டருக்கு மாறி இருக்கு. அதாவது எப்படி நம்ம வந்து நம்மளுடைய சட்டத்தை வளர்ச்சி கொண்டு வரோமோ அது வந்து ஒரு மனிதனுடைய தன்மையில் இல்லாமல் அது வந்து ஒரு சமூகத்தினுடைய பழக்கத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது ஒரு கான்ட்ராக்ட் அப்படிங்கிறதுல மாறுபட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து சட்டத்தினுடைய வளர்ச்சியை 4 வகையாக வந்து அவங்க பிரிக்கிறாங்க, அதாவது 4 லெவல்ஸாக பிரிக்கிறாங்க. அதில் ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா டிவைன் லான்னு ஒன்று இருக்குது, அடுத்தது கஸ்டமரி லா அதுக்கப்புறம் வருது, தென் priestly class as a sole repository of customary law and lastly codification. அதாவது நம்ம இறை சட்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிவைன் லாவும், அதுக்கப்புறம் நம்ம அறநெறிகளில் நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த கஸ்டமரி லாவும், அதுக்கப்புறம்
ப்ரீஸ்ட்லி கிளாஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு சில அறநெறிகள் நமக்கு இயற்றப்படக்கூடிய சட்டங்களுடைய தகுதி அடையுது, அது வந்து ப்ரீஸ்ட்லி கிளாஸ் அப்படின்னும். அதுக்கப்புறம் முழுக்க முழுக்க இயற்றப்படக்கூடிய சட்டங்கள், அதாவது ஒரு அரசு தன்னுடைய மக்களுக்கு இயற்றி கொடுக்கக்கூடிய சட்டங்கள் தான் கோடிஃபைட் லா. இப்படி 4 லெவலில் நம்ம சட்டத்தை எடுத்து சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த டெவலப்மெண்ட் ப்ராசஸ் எதெல்லாம் கடந்து வருது அப்படின்னு சொல்லி பார்த்தா லீகல் ஃபிக்ஷன், ஈக்விட்டி, லெஜிஸ்லேஷன், இந்த எல்லா கான்செப்ட்ஸை பொறுத்து தான் வந்து இந்த சட்டம் வளர்ச்சி அடையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இது வரலாற்று முறை பயில் நெறியத்தை பற்றின விளக்க உரை. அடுத்து நம்ம பார்க்க போகிற பயில் நெறியம் philosophical or ethical school of jurisprudence, அதாவது தத்துவ முறை பயில் நெறியம். தத்துவ முறை அப்படின்னு சொல்லும்போது இதில் மெயினாக நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, எப்படி நம்ம அதை இன்வெஸ்டிகேஷனில் பார்க்குறோம், அதாவது குவெஸ்டனிங் கான்செப்டை பொறுத்து தான் இந்த தத்துவ முறை இருக்குது, என்கொயரி பேஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதில் ஸ்காலர்ஸ் யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹியூகோ குரோஷியஸ். ஹியூகோ குரோஷியஸ் அப்படிங்கிறவர் தன்னோட ரொம்ப ஃபேமஸான புத்தகமான தி லா ஆஃப் வார் அண்ட் பீஸ் அப்படிங்கிற புக்கில் சோஷியல் நேச்சர் ஆஃப் மேன் அண்ட் நேஷன் ஆஃப் ரைச்சியஸ்னஸ், அதாவது சட்டத்தை பற்றி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, சட்டம் அப்படிங்கிறது மனிதன் சமூகத்தில் எப்படி இருக்கிறான் அப்படிங்கிறதையும், இன்னொன்று தன்னுடைய நாட்டில் எது சரியான ஒரு பழக்கம் அப்படிங்கிறது, அந்த ரைச்சியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு நாட்டுக்கு ஒரு எது ரைச்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோமோ இதை பொறுத்து தான் சட்டமானது அமையும். மனிதனுடைய பழக்கத்தை பொறுத்தும் நாட்டில் எது சரின்னு நம்ம சொல்கிறோமோ அதை பொறுத்தும் தான் வந்து சட்டம் அப்படிங்கிறது அமையுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் இந்த பர்டிகுலர் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பற்றி சொல்லும்போது அவர் எதிலிருந்து இன்ஸ்பயர் ஆயிருக்காரு அப்படின்னா, இயற்கை சட்டம், நேச்சுரல் லான்னு சொல்லக்கூடிய இயற்கை சட்டத்திலேருந்து அவர் ரொம்பவே வந்து தன்னுடைய கருத்துக்களை எடுத்திருக்காரு. அப்படி சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஏன் இயற்கை சட்டத்தை எடுக்கணும் அப்படின்னா, இயற்கையிலே ஒரு சில விதிமுறைகள் மனிதர்கள் நம்ம பயன்படுத்துகிறோம், அந்த விதிமுறைகள் யாருனுடைய கட்டாயத்திலையும் இல்லாமல் மனிதர்கள் அப்படியே அதை செயல்பட்டு நடக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது நம்ம சொல்லக்கூடிய சட்டமானது நம்ம இயற்றக்கூடிய சட்டமாக இருந்தாலும் சரி, அதாவது கோடிஃபைட் லாவாக இருந்தாலும் சரி, நம்ம வழக்க நெறிமுறை சட்டமாக இருந்தாலும் சரி, எந்த விதத்தில் இருந்தாலும் மக்கள் அதை ஏற்று நடக்கணும், மக்கள் மேலே அந்த சட்டத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, அதாவது பைண்டிங் கேரக்டர் ஆஃப் லா அப்படின்னு சொல்லும்போது அப்போ அது லாஸ் ஆஃப் நேச்சர் அல்லது நேச்சுரல் லா இதிலிருந்து தான் நம்மளால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இவர் சொல்லக்கூடிய அந்த லாஸ் ஆஃப் நேச்சருங்கிறது வந்து இண்டிவிஜுவலையும் ஒரு அரசையும் ஒரு ஸ்டேட்டையும் பொறுத்து தான் இருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அடுத்த லீகல் ஜூரிஸ்ட் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த ஸ்கூலில் இமானுவேல் காந்த். இமானுவேல் காந்த் அவர் ஒரு புது கான்செப்டை நமக்கு எடுத்து சொல்கிறாரு, அதுதான் மெட்டாஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் லா அண்ட் எத்திக்ஸ். இந்த இடத்துல நம்ம ஃபிலாசபிக்கல் ஸ்கூல் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல எத்திக்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது. அப்போ எத்திக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, எத்திக்ஸ்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயம் நம்மளுடைய இன்னர் வெர்ச்சு, நம்மளுடைய கான்ஷியஸ்னஸ், நம்மளுடைய மனசாட்சிக்கு புறம்பாக நம்ம நடக்காமல் இருக்க நம்ம பயன்படுத்தக்கூடிய அறநெறிமுறைகள் தான் அந்த எத்திக்ஸில் வருது. ஆனால் எத்திக்ஸும் லாவும் ஒன்றா அப்படின்னு பார்க்கும்போது சட்டம் அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்டர்னல் காண்டக்ட், அதாவது ஒரு அரசு நம்ம மேலே பயன்படுத்தக்கூடிய நமக்காக கொடுக்கக்கூடிய சட்டங்கள் தான் வந்து நம்ம ஒரு கோடிஃபைடு இயற்றப்பட்ட சட்டங்கள்லாம் நம்ம பயன்படுத்துகிறோம். அப்படி இருக்கும்போது அது வெளியிலிருந்து வரக்கூடிய ஒரு ஃபோர்ஸ் தான். ஆனால் எத்திக்ஸ்னு சொல்லும்போது மக்களினுடைய உள்ளுணர்விலே இருக்கிறது. அதனால காந்த் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, மெட்டாஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் செப்பரேட்டிங் லா அண்ட் எத்திக்ஸ். ஃபிலாசபிக்கல் ஸ்கூலில் நம்ம லாவையும் எத்திக்ஸையும் தனித்தனியாக நம்ம பார்க்கும்போது தான் நம்மளால் லா என்ன அப்படிங்கிறதையே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து கேட்டகரிக்கல் இம்பெரட்டிவ். கேட்டகரிக்கல் இம்பெரட்டிவ்னு ஒரு கான்செப்டை சொல்கிறாரு. அப்படின்னா என்ன அப்படின்னா, மக்கள் தங்களுடைய செயல்பாடுகளில் அவங்க பயன்படுத்தக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறது, தங்களுடைய செயல்பாடுகளை பொறுத்து அவங்க என்னென்ன பண்ணுறாங்க அதை பொறுத்து தான் சட்டம் அமையும் அப்படின்னு சொல்லி தான் சொல்கிறது கேட்டகரிக்கல் இம்பெரட்டிவ்.
அடுத்து மாரல் ரெக்குவயர்மெண்ட்ஸ்லாம் என்னென்ன இருக்குது இந்த ஃபிலாசபிக்கல் ஸ்கூலுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இட் இஸ் பேஸ்ட் ஆன் தி ஸ்டாண்டர்ட்ஸ் ஆஃப் ரேஷ்னாலிட்டி அப்படிங்கிறத தன்னுடைய புத்தகமான மெட்டாஃபிசிக்கல் எலமெண்ட்ஸ் ஆஃப் ஜஸ்டிஸ் அப்படிங்கிறதுல சொல்கிறாரு. அப்போ இவர் புதுசாக இன்னொரு கான்செப்டையும் இந்த சட்டத்தினுடைய வளர்ச்சியில் எடுத்து சொல்கிறாரு. அதுதான் ஜஸ்டிஸ். ஜஸ்டிஸ் அப்படிங்கிறது மக்கள் வந்து ஒரு சுய நினைவில் இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு தெளிவாக யோசிக்கிறாங்க, அந்த தெளிவை பொறுத்து தான் அமையும். அந்த ஸ்டாண்டர்ட் ஆஃப் ரேஷ்னாலிட்டி தான் வந்து ஒரு மாரல் ரெக்குவயர்மெண்ட்டாக இருக்குது அப்படின்னு காந்த் தன்னுடைய விளக்க உரையில் சொல்கிறாரு. அடுத்து மீதி அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபிலாசபிக்கல் ஸ்கூலில் மற்ற அறிஞர்கள்லாம் யார் யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபிட்ச் என்ன சொல்கிறாருன்னா, இவர் இன்ஹெரண்ட் செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் ஆஃப் அ ரீசனபிள் மேன். எல்லாருமே இந்த தத்துவமுறை பயில் நெறியத்தில் தங்களுடைய மனசாட்சியை பொறுத்து, ஒரு மனிதனுடைய சுய மனதை பொறுத்து தான் வந்து இந்த சட்டமானது அமையுது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அப்போ அவங்க வேறு என்னெல்லாம் அதில் சொல்கிறாங்க அப்படின்னா, அதில் நீதி அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய சுய மனது சுய நினைவை பொறுத்து இருக்குது அப்படின்னா, அப்படி அறநெறிகளோடு செயல்படும் போது அது நீதியாகவும் உண்மையாகவும் இருக்கணும் அப்படிங்கிறது நம்மளோட உள்ளூர் நினைவாகவே இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒரு நாடும் ஒரு தனி மனிதனும் எந்த விதத்தில் இந்த கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற கான்செப்டில் ஒன்றா வராங்க அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ தான் அவர் ஒரு 3 பேசிக் பிரின்சிபல்ஸ் சொல்கிறாரு. அதாவது ஒரு 3 முக்கிய கோட்பாடுகளை அவர் எடுத்துரைக்கிறாரு. அதில் முதல்ல என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இண்டிவிஜுவல்ஸ் பிகம் மெம்பர்ஸ் ஆஃப் ஸ்டேட் பை பர்ஃபார்மிங் சிவிக் டியூட்டிஸ். அதாவது ஒரு கான்ஷியஸ்னஸ், ஒரு மன தெளிவு எப்படி ஒரு மனிதனுக்கு வருது அப்படின்னு பார்க்கும்போது, முதல்ல ஒரு மனிதனும் ஒரு ஸ்டேட்டும் எந்த விதத்தில் கனெக்ட் ஆகிருக்காங்க அப்படின்னா, ஒரு தனி மனிதன் ஸ்டேட் சொல்லக்கூடிய அந்த டியூட்டிஸை எக்ஸசைஸ் பண்ணும்போது, ஸ்டேட் நமக்குன்னு ஒரு சில வேலைகள், நமக்குன்னு ஒரு சில கடமைகள் எடுத்துரைத்திருக்கு இல்லையா, அது எல்லாத்தையும் அவன் செய்யும் போது அவன் வந்து ஒரு ஸ்டேட்டுக்கும் ஒரு தனி மனிதனுக்குமான அந்த கான்ஷியஸ்னஸ் கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது லா லிமிட்ஸ் அண்ட் அஷ்யூர்ஸ் த ரைட்ஸ் ஆஃப் த இண்டிவிஜுவல். அதாவது இயற்றப்பட்ட சட்டங்கள் வந்து நமக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு, என்ன டியூட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத, நம்மளோட உரிமைகளையும் கடமைகளையும் நமக்கு எடுத்து சொல்லுது. அப்படி எடுத்து சொல்லும்போது ஒரு தனி மனிதனுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து அது நமக்கு தெளிவாக எடுத்து சொல்லுது. மூணாவதா, ஒரு கடமைகள் மட்டுமே வச்சு சட்டம் இருக்கிறது இல்லை, கடமையும் தாண்டி மனிதனுக்கு சில உரிமைகள் இருக்க தான் செய்யுது. அப்படி இருக்கக்கூடிய உரிமைகளை அவன் தனித்து செயல்படணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்படுவான். அதுவும் வந்து இந்த செல்ஃப் கான்ஷியஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்குள்ளே வருது. அரசு தான் இதை வந்து ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. அவன் தன்னோட செல்ஃப் கான்ஷியஸ்னஸில் அவனே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து அதை ரெகுலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி நமக்கு ஃபிட்ச் சொல்கிறாரு. அடுத்து ஹெகல் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஹெகல் philosophical school of jurisprudence சொல்லும்போது அவர் ஃபேமிலி அண்ட் சிவில் சொசைட்டி இதனோட காம்பினேஷனில் தான் நம்மளால் தத்துவமுறை பயில் நெறியத்தை புரிஞ்சுக்க முடியும். தத்துவமுறை பயில் நெறியத்தை வெறும் குவெஸ்டின் பண்ணியோ இல்லை கஸ்டம்ஸ் மூலியமாகவோ இல்லை எத்திக்கல் வேல்யூஸ் மூலியமாகவோ நம்மளால் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம ஃபேமிலியும் சிவில் சொசைட்டியோட காம்பினேஷனில் தான் இதை புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஸ்டேட் எந்த மாதிரி இந்த காம்பினேஷனில் ஃபங்க்ஷன்ஸ் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அதுக்கு 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் ஹெகல் சொல்கிறார். ஒன்று யூனிவர்சல் ஃபங்க்ஷன், அடுத்து பர்டிகுலர் ஃபங்க்ஷன், அடுத்து இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட். யூனிவர்சல் ஃபங்க்ஷனை சொல்லும்போது யூனிவர்சலாக லா எந்த இடத்துல ஃபங்க்ஷன் எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, முதல்ல எல்லாருக்கும் பொதுவான ஒரு சட்டத்தை இயற்றுறாங்க இல்லையா, அதுவே ஒரு யூனிவர்சல் ஆக்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஃபார்முலேஷன் ஆஃப் லா. இரண்டாவதா பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னென்னா, ஒரு விஷயத்துக்கும் ஒரு சட்டம் இயற்றப்படுது. அதுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லணும்னா, நம்மளோட செயல்பாடுகளில் இப்போது கிரிமினல் ஆக்டிவிட்டீஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அப்போ அந்த குற்றங்களை எப்படி நம்மளால் தடுக்க முடியும், எதை நம்ம குற்றம்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு தனியாக சட்டம் இயற்றப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உரிமைகளை பாதுகாக்கிறதுக்காக நமக்கு ஒரு சில சட்டங்கள் இயற்றப்பட்டு கொடுக்குறாங்க. அதை நம்ம
பர்டிகுலர் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். மூணாவதா இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட், அதாவது இந்த இடத்துல தான் மற்ற ஸ்காலர்ஸை கம்பேர் பண்ணும்போது இவர் டிஃப்ரெண்ட்டாக சொல்கிறாரு. என்னன்னா இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லும்போது இவர் டெமோக்ராட்டிக் சொசைட்டியை பற்றி சொல்லாமல், அதாவது குடியுரிமை சார்ந்து குடியரசு சார்ந்த சட்டத்தை அவர் சொல்லாமல் அவர் மொனார்கி அப்படிங்கிற அந்த ஒரு விதமான அரசமைப்பை தான் வந்து அவர் அதிகமாக பாராட்டுறாரு. அப்போ ஒரு இண்டிவிஜுவல் ஆஸ்பெக்டில் எப்படி ஃபேமிலி அண்ட் சொசைட்டி, சிவில் சொசைட்டி கனெக்ட் ஆகுது அப்படின்னா, ஒரு மொனார்கி அந்த ஒரு பர்டிகுலர் கிங்டம் மட்டுமே தன்னுடைய பவரை எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல நம்மளால ஃபேமிலி அண்ட் சிவில் சொசைட்டி கனெக்ஷனை பார்க்க முடியுது அப்படிங்கிறது அவருடைய புரிதலாக இருக்குது. அப்போ சட்டத்தினுடைய வளர்ச்சி எதை பொறுத்து அமையுது அப்படின்னா, சட்டத்தினுடைய வளர்ச்சி சமூகத்தில் நடக்கக்கூடிய மாற்றங்களை பொறுத்து அமையுது. அந்த மாற்றங்கள் அதனுடைய விளைவுகள் என்னவா இருக்குது அப்படின்னா, சட்டமும் அரசும் எப்படி வளருது அப்படிங்கிறத பொறுத்து தான் இருக்குது. இதை பொறுத்து தான் நம்ம தத்துவ முறை பயில் நிலையத்தையே புரிஞ்சுக்கணும். இதனால தான் அது நமக்கு தேவைப்படுது அப்படின்னு ஹெகல் சொல்றாரு. கடைசியா ஸ்டாம்லர் அப்படின்னு சொல்லக்கூடிய அடுத்த லீகல் ஜூரிஸ்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, அவரு ரொம்ப சிம்பிளா சட்டம் வளர்ச்சியை பற்றி சொல்லணும் அப்படின்னா அது தியரி ஆஃப் ஜஸ்ட் லா அப்படிங்கிற கான்செப்டை பொறுத்து இருக்குது. அதாவது ஒரு சரியான சட்டம், ஒரு எல்லாருக்கும் பொதுவான சரியான சட்டத்தை தான் நம்ம ஜஸ்ட் லா அப்படின்னு சொல்கிறோம். ஒரு ட்ரூத்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த சட்டம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அனாலிட்டிக்கல் பாசிட்டிவிசம் அப்படிங்கிற கான்செப்டை கொண்டு தான் இருக்குது. நம்ம அனாலிட்டிக்கல் பாசிட்டிவிசம் அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி அனாலிட்டிக்கல் ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்டை இதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸும் இதுவும் சேர்ந்தே செயல்படும். தியோரி ஆஃப் ஜஸ்ட் லாவும் அனாலிட்டிக்கல் பாசிட்டிவிசம் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு சட்டத்தினுடைய வளர்ச்சியை ஃபிலாசபிக்கல் மெத்தடில் எடுத்து சொல்லுது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி அனாலிட்டிக்கல் பாசிட்டிவிசம் ஃபிலாசபிக்கல் மெத்தடாக இருக்கும் அப்படின்னா, ஏன்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி ஃபிலாசபிக்கல் மெத்தட் அப்படிங்கிறது ஒரு குவெஸ்டினர் மெத்தட், ஒரு என்கொயரி மெத்தட் தான். அதே மாதிரி அனாலிட்டிக்கல் பாசிட்டிவிசம் அப்படிங்கிறதும் வாட் இஸ் லா அப்படிங்கிற அந்த ஒரு லாவை பற்றின ஒரு கேள்வியை பொறுத்தது தான். அதனால அது இன்வெஸ்டிகேட்டிவ் கேரக்டராக இருக்குது. அதனால தியரி ஆஃப் ஜஸ்ட் லாவை பற்றி சொல்லும்போது அனாலிட்டிக்கல் பாசிட்டிவிசம் ரெண்டுத்தையும் சேர்ந்த மாதிரியே ஒரு வளர்க்குறதா தான் இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பதிவுல நம்ம 2 பயில் நெறியங்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். ஒன்னு வரலாற்று முறை பயில் நெறியம், இன்னொன்னு தத்துவ முறை பயில் நெறியம். இதுக்கு தொடர்ச்சியா வரக்கூடிய பதிவுல நம்ம அடுத்த 2 ஸ்கூல் ஆஃப் ஜூரிஸ்ப்ருடன்ஸை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி.